Hello explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எறும்பீஸ்வரர் திருக்கோவில் அமைவிடம். இந்த கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூரில் அமைந்துள்ளது. இது திருச்சி நகரிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவில் திருச்சி தஞ்சாவூர் சாலையில் ஒரு சிறிய மலையில் அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. விருட்சம் வில்வ மரம், ஸ்தல தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், மது தீர்த்தம், குமார தீர்த்தம் மற்றும் பதும தீர்த்தம். பிரம்ம தீர்த்தம் கோவில் எதிர்ப்புறம் அமைந்துள்ளது. இந்த தீர்த்தம் 21 தலைமுறை பாவம் நீக்கும் சக்தி கொண்டது. கோவில் சிறப்பம்சங்கள். இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கோவில் தென் இந்தியாவின் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இந்த கோவில் 7வது தலம் ஆகும். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 70வது தேவார தலம் ஆகும். ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என போட்டி வந்த போது வாயுவால் பெயர்க்கப்பட்ட மேருமலையின் ஒரு பகுதியே இங்கு மலையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சன்னதிகள். தீர்த்தம் அருகில் விநாயகர் மற்றும் நாகர் சிலைகள் உள்ளன. எறும்பீஸ்வரர் கோவில் ஒரு மலை கோவில் ஆகும். இது 60 அடி உயரமுள்ள மலை மீது அமைந்துள்ளது. மலைக்கு கீழ்ப்பகுதியில் கோவிலுக்கு இருபுறமும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளது. 125 கிரானைட் படிக்கட்டுகள் மலை கோவிலுக்கு நம்மை அழைத்து செல்கின்றன. இந்த கோவிலில் கல்வெட்டுகளை நாம் காணலாம். 45 கல்வெட்டுகள் இந்த கோவிலில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மலைக்கோவிலின் வெளிப்புற ஜன்னல் வழியாக பார்த்தால் இயற்கை காட்சிகளை நாம் கண்டு ரசிக்கலாம். ஜன்னல் வழியாக பார்த்தால் பிரம்ம தீர்த்தம் தெரிகிறது. கொடிமரம், பலிபீடம், நந்தி. மூலவர் எறும்பீஸ்வரர். இவர் ஒரு சுயம்பு லிங்கம் ஆவார். இந்த சிவலிங்கம் புற்று வடிவில் மேடும் பள்ளமுமாக ஒரு முழுமையான அமைப்பு இல்லாமல் மணல் லிங்கமாக இருக்கிறது. எனவே லிங்கத்திற்கு அபிஷேகம் கிடையாது. எண்ணெய் காப்பு மட்டுமே செய்கின்றனர். லிங்கம் இடப்புறத்தில் சாய்ந்தபடி இருக்க மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது. பார்வைக்கு லிங்கம் 2 பகுதிகளாக பிரிந்திருப்பது போல இருக்கிறது. இதில் வலப்புறம் உள்ள பகுதியை சிவன் அம்சம் என்றும் இடப்புறத்தை அம்பாள் அம்சம் என்றும் சொல்கின்றனர். இந்த லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் உண்டு. சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை இந்த வடிவம் உணர்த்துகிறது. தினமும் சுவாமிக்கு பூஜைகள் நடக்கும் போது கருவறையில் எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து சென்று நைவேத்திய பொருட்களை எடுத்துக்கொள்ளுமாம். இதனை சிவனே எறும்பு வடிவில் வருவதாக சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் சுவாமியை வழிபடுவது மிகவும் விசேஷம் ஆகும். மன்மதனின் மனைவி ரதி அழகு மீது தனக்கு ஆணவம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இங்கு சுவாமியை வழிபட்டு சென்றுள்ளார். சிவன் கருவறைக்கு முன்புள்ள துவாரபாலகர்களில் ஒருவர் கோப முகத்துடனும் மற்றொருவர் சாந்த முகத்துடனும் இருக்கின்றனர். இக்கோவிலுக்கு வருபவர்கள் மனதில் கோபம், ஆணவம் போன்ற குணங்களை கொண்டிருந்தாலும் சுவாமியை வணங்கிய பின்பு அவர்கள் சாந்த கோலத்தை அடைகின்றனர் என்பதை இவ்வடிவம் காட்டுகிறது. அம்பாள். அம்பாள் நறுங்குழல் நாயகி. இவர் தனி சன்னதியில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறார். இவள் நறுமணம் வீசும் கூந்தலுடன் இருக்கிறார் என்பது ஐதீகம். எனவே இப்பெயரில் அழைக்கின்றனர்.
இவளுக்கு தினமும் வேறு வேறு விதமாக அலங்காரம் செய்கின்றனர். இதனால் அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தில் காட்சி தருகிறார். இவருக்கு முன்புறம் ஆதியில் வழிபட்ட அம்பாள் சிலை இருக்கிறது. பிரகாரத்தில் விநாயகர், காசி விஸ்வநாதர், சுப்பிரமணியர் மற்றும் ஒரு காசி விஸ்வநாதர், நாகர், சப்த கன்னியர்கள், கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், நடராஜர். இந்த நடராஜர் ருத்ராட்ச பந்தலின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளார். நடராஜர் காலில் கொலுசு அணிந்த கோலத்தில் இருப்பதும் சிறப்பு ஆகும். நவகிரகங்கள். நவகிரக சன்னதியில் சூரியனுடன் அவரது மனைவியர்களான உஷா, பிரதியுஷா இருவரும் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் பார்த்தபடி இருக்கின்றனர். காலபைரவர், வானலிங்கம், சூரியன், அணையா விளக்கு உள்ளது. கோஷ்டத்தில் சிவனுக்கு பின்புறத்தில் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சங்கர நாராயணர் உள்ளார். பிரம்மா, சீடர்களுடன் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் கல்வெட்டுகளையும் நாம் காணலாம். சுரங்கப்பாதை. இந்த கோவிலில் இருந்து தஞ்சாவூர் கோவில் வரை செல்வதற்கு ஒரு பாதாள சுரங்கப்பாதை உள்ளது. ஆனால் இது தடை செய்யப்பட்ட பகுதி ஆகும். கோவில் வரலாறு. தாரகாசுரன் என்னும் அசுரன் இந்திரலோகத்தை கைப்பற்றி இந்திரனையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி தேவர்கள் பிரம்மாவிடம் முறையிட்டனர். அவர் பூலோகத்தில் இத்தலத்தில் குன்றின் மீது சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியிருப்பதாகவும் லிங்கத்திற்கு மலர் வைத்து பூஜை செய்து வழிபட்டால் அவர் அசுரனை அழிப்பார் என்றும் கூறினார். அதன்படி தேவர்கள் இத்தலம் வந்தனர். அசுரனின் கண்ணில் படாமல் இருப்பதற்காக சிறிய எறும்பின் வடிவம் எடுத்து சிவனை வழிபட்டனர். சிவனின் உச்சியில் அதாவது தலையில் மலர் வைக்க வானத்தின் மீது ஏறிய போது லிங்கம் வளவளப்பாகவும் செங்குத்தாக இருந்ததால் அவர்களால் மேலே செல்ல முடியவில்லை. தேவர்கள் படும் துயரத்தை கண்ட சிவன் அவர்கள் எளிதாக ஏறி வர மண் புற்று போல தன் உருவத்தை மாற்றிக்கொண்டதோடு சற்றே இடதுபுறமாக சாய்ந்தும் கொண்டார். பின் தேவர்கள் எளிதாக ஏறிச் சென்று சிவன் தலையில் மலர் வைத்து வழிபட்டனர். அவர்களுக்கு அருள் புரிந்த சிவன் தாரகாசுரனை அழித்து தேவர்களை காத்தார். எறும்பீஸ்வரர் என்ற பெயரும் பெற்றார். வழிபாடு. சுவாமியிடம் வேண்டிக் கொண்டால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக உழைக்கும் குணம் உண்டாகும், துயரங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. கருவறைக்கு பின்புறத்தில் 2 காசி விஸ்வநாதர் சன்னதிகளுக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கிறார். இவரது பீடத்திற்கு கீழே அறுகோண சக்கர வடிவம் இருக்கிறது. சுவாமியையும் இச்சக்கரத்தையும் வழிபடுபவர்களின் தோஷங்கள் நீங்குவதாக நம்பிக்கை. பிரகாரத்தில் சொர்ணகால பைரவர் சன்னதி இருக்கிறது. மிகவும் உக்கிரமாக இருக்கும் இவரது சன்னதிக்கு நேரே கஜலட்சுமி தனி சன்னதியில் இருக்கிறார். ஒரே சமயத்தில் இவ்விருவரையும் வேண்டிக் கொண்டால் பயங்கள் நீங்கி குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடன். சுவாமிக்கு வஸ்திரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் 21 தலைமுறை பாவம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவிலை நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.